கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக சோதரம். தானியேலின் புஸ்தகம் 6 22 வசனம் வாசிக்கிறோம். தானியேல் சிங்க கபிகளை போட்டு விட்டார்கள். சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் அடைத்து போட்டார். சிங்கங்களை கட்டி போட்டு விட்டார். ஐ கேன் டெல் லோசை. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, சகோதர சகோதரி, அதற்கு காரணம் என்ன? தானியேல் குற்றமற்றவனாக காணப்பட்டான். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், என்னை யார் என்னை குற்றம் சுமத்தக்கூடும் என்று சொல்லுகிறார். குற்றமற்றவனாக நீ காணப்படும். கரிசிக்கிற சிங்கம் போல உன்னை கடிக்கிற உனக்கு வருகிற போராட்டத்தை, சிங்கத்தை ஆண்டவர் கட்டி போட வேண்டும் என்றால் உன் மேல ஒரு குற்றம் இருக்கக்கூடாது. குற்றம் இருந்திருந்தா அன்னைக்கு சிங்கம் கடிச்சிருக்கும், குதறி இருக்கும், உன் மேல குற்றமா இருக்கும். யாரும் ஒண்ணு கொண்டுவான். அவன் சொல்லுகிறான், ராஜாவே, நான் உமக்கு நியாயக்கேடு செய்தில்லை. தேவனுக்கு முன்பாக உனக்கு முன்பாக நான் நீதி உள்ளவனாக வாழ்ந்தேன் என்று சொல்லுகிறேன். யார் என்ன ஒரு குற்றம் சுமத்த முடியாது. ஐ கேன்ட் நீதி. இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனை, சகோதரியே, நீ குற்றமற்றவளாக நீ காணப்பட வேண்டும். உன் மேல குற்றம் இருந்ததுன்னா நீ ஆண்டவர் என்ன பண்ணுவா? சிங்கம் ஆணை கரிசிக்கிற சிங்கம் போல சத்துரு உன்னை கொத்தறிடுமா. அதுக்கு நீ இடம் கொடுக்காத. உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை சுத்திகரித்துக் கொள். நீ குற்றமற்றவனாக நீ வாழ். இருக்கிற இடங்களிலே, வேலையிலே, படிப்பிலே, ஊழியத்திலே, அருமையான சபையிலே நீ குற்றமற்றவனாக நீ இருக்கிற இடங்களை குற்றமற்றவனாக, உலகத்தை குற்றமற்றவனாக நீ இரு. நீ பரிசுத்தமா வாழு. அப்போ தேவன் சிங்கங்களை வாய்களை கட்டி போடுவார். உனக்கு விரோதமான எலும்புற மனுஷர்களை கட்டி போடுவார். இன்னைக்கு கட்டி போடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என் மேல இருக்கிற குற்றத்தெல்லாம் நீ சுத்திக்கிறீங்க. ஆண்டவரே, நான் குற்றமற்றவனா வாழணும்னு சொல்லி கேளுங்க. தானியேலை போல குற்றமற்றவனாக வாழணும்னு சொல்லி கேளுங்க. நீங்க கேட்கும் போது அவர் கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். கண்களை முடிச்சவர் நல்லா. ஆண்டவரே, எமக்கு கோடி சோதரனப்பா. ஆண்டவரே, அப்பா, தானியேல் அப்பா குற்றமற்றவனா வாழ்ந்தான். அதனால சிங்கங்களின் வாய்களை கட்டி வட்டியறப்பா. நாங்களும் குற்றமற்றவராக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அப்போது எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்தெந்த மனுஷன் கரிசிக்கிற சிங்கம் போல எழும்புறார், எல்லாத்தையும் கட்டுப்படி, நாவல்களை கட்டுப்படி, வாயை கட்டுப்படி. நாமத்தால ஜெயம் இருக்கிறோம். நல்ல தந்தையே, அமேன், அமேன். நீங்கள் நானும் குற்றமற்றவனாக காணப்படுவோம். அப்போது தானியேல் விரதமா எலும்பின சிங்கங்களை கட்டி போட்டது போல உங்களுக்கு விரதமா எலும்பு எல்லாத்தையும் கட்டி போடுவார். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.